பிரான்சில் தனது குடியிருப்பு பகுதியில் தகுதியற்ற நிலையில் இருப்பதாக கூறி வீட்டு வாடகை செலுத்த மறுத்த பெண் ஒருவருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. வாடகை நிறுத்துவது சட்டப்படி குற்றம் என்பதனை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்ட வாடகைதாரர் தனது வீடு சுகாதாரமற்ற முறையிலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டும் இருப்பதாக குற்றம் சுமத்தினார். இதனால் உரிமையாளருக்கு வழங்க வேண்டிய வாடகை வழங்காமல் நிறுத்தி வைத்ததுடன் சட்ட ரீதியான பாதுகாப்பை அவர் கோரினார். எனினும் இந்த விவகாரத்தில் முறையான நீதிமன்ற அனுமதியின்றி வாடகை நிறுத்தியது தவறு என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஒரு வீட்டை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை இருந்தால் மட்டுமே வாடகையை நிறுத்த முடியும் என நீதிமன்றம் விளக்கம் அளித்தது. குடியிருப்பில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பெண் அங்கு தொடர்ந்து வசித்து வந்ததால் வாடகையை செலுத்தாமல் இருந்தது சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் சுமார் 32,000 யூரோக்களை நிலுவைத் தொகையாக செலுத்த உத்தரவிட்டது. தாமத கட்டணம் மற்றும் வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை மிகப்பெரிய நிதி நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வசதிகள் சரியில்லை என்றாலும் சட்ட முறைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது வாடகைதாரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வீட்டு உரிமையாளருடன் சர்ச்சை ஏற்பட்டால் முதலில் முறையான அறிவித்தலை வழங்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்தின் மூலம் வாடகை வைப்பிலிட அனுமதி பெற வேண்டும். இத்தகைய சட்ட விதிகளை பின்பற்ற தவறினால் வாடகைதாரர்கள் வெளியேற்றப்படும் அபாயமும் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.